இந்த 220 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த ஒரு வேலையை நம்ம 220 வந்து பண்ண போகிறோம். வண்டி புது மாடல், புது வண்டி. கஸ்டமர் வந்து இந்த டியூக் இண்டிகேட்டர் எனக்கு பண்ணி கொடுங்க, பார்க்கிங்கில் பல்பு வந்து கொஞ்சம் மல்டி கலரு எல்லாம் ஒரே கலர் போட்டு கொடுங்க. நாங்கள் இந்த ஒரு ஒர்க்கும் பாருங்கள். ஹெட்லைட் பல்பு இந்த 220 பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்பு வித்தியாசமாக வரும். எல்லா வண்டிக்கு வர மாதிரி வராது, ஒரு டபுள் பின்னு தான் வரும். நல்லா ஹெட்லைட் வேணால் பிரைட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இந்த வண்டிக்கு இந்த சுவிட்சு கூட போட்டு எனக்கு ஹெட்லைட் கட் ஆஃப் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இந்த வண்டி எங்கேருந்து வந்து கேட்டிங்கன்னா அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கு. இந்த கஸ்டமரும் லாஸ்ட்டில் பேசுவார். இந்த ஒர்க்கு நம்ம ஒன்று ஒன்றா ஏன் காட்டுறோன்னா, இந்த பாருங்கள், அந்த ஹேண்ட் கிரிப்பு ஒரு விஷயத்தும் அந்த வண்டிக்கார் வந்து லைக் பண்ணி நம்ம கடையில் வந்து காலையிலே வந்துட்டார். காலையில் வந்தது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்தார். இந்த பாருங்கள், இந்த 46 டெயில் ஐடி பேக்கில் எனக்கு இந்த டெயில் ஐடி மாட்டி கொடுங்க, பேக்கில் இருக்க வுட்டு கட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்கன்னாரு. செம்ம ப்ரீமியமாக இருக்கும் இந்த டெயில் ஐடி. இந்த டெயில் ஐடி மட்டும் பேக்கில் ரைன் மட் கார்டு. இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா மழை காலம். இந்த 220, 150, பல்சர் எல்லா வண்டிகளுக்கும் இந்த ரைன் மட் கார்டு தேவையில்லையா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரைன் மட் கார்டுக்கும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இந்த வண்டியில் ஏன் இந்த ஃபுல்லாகவே டூம்லாம் கழட்டுறோன்னா, இந்த வண்டிக்கு வந்து வைப்ரேஷன். இந்த 220நாலே பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்து சுகர் நோய் மாதிரி ஒரு பெரிய நோய் என்னென்னா இந்த வைப்ரேஷன் தான். இந்த வைப்ரேஷன் வந்து இந்த 220 எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா இந்த கஸ்டமர் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, பை எனக்கு வண்டி வைப்ரேஷன் ஆகுது, ஒன்று ஒன்றா கழட்டுறோம் பாருங்கள். டேங்க்கு, ஷீல்டு, இந்த வண்டி இந்த 220க்கு வந்து ஒர்க் பண்ணோம். இந்த வைப்ரேஷனுக்கு மற்ற ஒர்க் வரணும்னா எப்படி இருந்தாலும் இந்த கஸ்டமர் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணார். இந்த பொறுமைக்கு தான் இந்த ஒர்க்கு நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம். நம்ம கடைக்கு வரும்போது நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் வண்டிக்கு தான் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் வண்டிக்கு பண்ணல. அது பொறுமையாக இருந்தால் தான் அந்த ஒர்க்கும் நல்லாயிருக்கும். அந்த ஒர்க்கோட விஷயத்தையும் நம்ம தெளிவாக காட்ட முடியும். பாருங்கள், இந்த டேங்க்கு, இந்த ஷீல்டெல்லாம் கழட்டணும். அதே மாதிரி கழட்டின மாதிரியே நம்ம மாட்டணும், வைப்ரேஷன் இல்லாமல் மாட்டணும். எல்லா ஸ்க்ரூவும் பத்திரமா போடணும். ஏதாவது ஒரு ஸ்க்ரூ மிஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு. இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம ஒன்று பார்த்து கஸ்டமருக்கு டயர் ஆக்கரு ஒன்று பொறுமையாக மாட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு, பை நான் பண்ணிட்டு போனேன், ஏதாவது டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நீ கண்டிப்பாக என் கடைக்கு வாங்க. உங்களுக்காக நான் கடை எப்போவுமே திறந்து தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து அந்த கமெண்ட்ஸை சொல்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. எப்போவுமே நீங்கள் வாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறதா நான் உட்காந்துருக்கேன். இந்த பாருங்கள், எல்லாமே டூம்லாம் கழட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் பொறுமையாக இந்த டூமு, இந்த ஷீல்டு 220 வச்சுருக்கோம். அத்தனை பேருக்கு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கெலாம் ஃபுல்லாக கழட்டினா எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கே தெரியும். இந்த கஸ்டமருக்கு இந்த ஹெட்லைட் பல்பு போட்டு கொடுங்க பாய் அப்படி. நான் ஹெட்லைட் பல்பு போடணுன்னா இது எல்லாத்தையும் கழட்டணும். அப்போ தான் இந்த ஹெட்லைட் பல்ப் பின்னாடி உட்காரும். ஏன்னா கிளாம்பில் இடிக்கும், பின்னாடி ஒரு கிளாம்ப் வரும், அதில் வந்து 220 எப்போவுமே இடிக்கும். ஒரு சில வண்டிகளுக்கு ஈஸியாக மாட்டிடலாம், ஒரு சில வண்டிகளுக்கு ரொம்ப வேலை அதிகம். அது ப்ராப்பராக மாட்டினா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த கஸ்டமரை பொறுமையாக இருந்தாங்க, எனக்கு வைப்ரேஷன் பண்ணி கொடுங்க பாய், ஹெட்லைட் டூமும் மாட்டி கொடுங்க அப்படின்னாங்க. இந்த ஹெட்லைட் டூமுக்காக இது கழட்டிட்டு இந்த ஹெட்லைட் டூம் மாட்டிகிட்ருக்கோம். ஏன் மாட்டுறோன்னா, ஒரு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா 46 எல்இடி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 46 எல்இடி எதுக்கு போடுறோன்னா, கஸ்டமர் கேட்குறாங்க, அவங்க கேட்குறதுனால தான் நம்ம பண்ணுறோம். இது மாதிரி ஒரு கட் ஆஃப் சுவிட்ச் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அந்த கட் ஆஃப் சுவிட்சையும் போட்டு கொடுத்து இந்த மாதிரி 46 எல்இடியை போட்டு டியூக் இண்டிகேட்டர் பின்னாடியை மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க பாய் அப்படின்னாரு. பின்னாடி மட்டும் போடுறேன், செம்ம ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இது 220க்கு இது கட் பண்ணி போட்டாலே வேறு லெவலில் இருக்கும். இதை மாட்டி என்ன பண்ணுவோம், டயர் ஆக்கரும் மாட்டிருக்கோம் பின்னாடி. இந்த மாதிரி 222 மாட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இதை கழட்டிட்டு இந்த 222 மாட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 222 மாட்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இதில் நிறைய ஸ்க்ரூ வரும், நிறைய போல்ட் வரும். இது நம்மளும் பொறுமையாக அழகாக வெயிட் பண்ணி மாட்டணும். அதே மாதிரி வைப்ரேஷன் சொன்னார், ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் ஓட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணால் வண்டியில் ஒரு பிட்டு வைப்ரேஷன் இருக்காது. இதுதான் இந்த 220க்கு இருக்கிற பெரிய சக்கரை நோய் மாதிரி, சுகர் நோய் மாதிரி. இந்த 220க்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டா செம்ம சூப்பராக பண்ணுவோம். இந்த வண்டிக்கு நான் நிறைய வண்டிக்கு இந்த வைப்ரேஷன் பண்ணியிருக்கேன். யாருமே டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ட் வந்ததுன்னு சொன்னதே இல்லை. இந்த வண்டி பண்ணிட்டு போய் வண்டி ஓட்டி பார்த்தா போதும், இந்த வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். இந்த முடிச்சுட்டு நம்ம ஒரு பாருங்கள், டியூக் இண்டிகேட்டரு, ஃபேன்சி கிரிப்பு, மல்டி கலர் பாருங்கள், ப்ளூ கலர் பார்க்கிங் பல்பு, மேலே வந்து ஸ்மோக்கிங் பண்ண சொன்னார், ஸ்டிக்கரிங் பண்ணி சொன்னார், ஸ்மோக்கிங் ஸ்டிக்கரு பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹெட்லைட் பல்ப் ஒயிட் போட்டிருக்கேன், அசார் கட் அவுட் சுவிட்ச் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறனால தான் நம்ம இவ்வளோ வேலை பண்ண முடியுது, இவ்வளோ ஒர்க்கும் பண்ணி கொடுக்க முடியுது. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். கஸ்டமர் வெயிட் பண்ணதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா பக்கா வைப்ரேஷன் ஒர்க்கு, ஹெட்லைட் பல்பு, பார்க்கிங் பல்பு, இந்த மாதிரி 220 பிரியர் நிறைய பேர் பார்க்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இந்த வண்டிக்கு இந்த இண்டிகேட் நல்லா இருக்கா, இதுக்கு இந்த வண்டிக்கு இந்த ஹெட்லைட் பல்ப் நல்லா இருக்கா, நீங்களே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹேண்ட் கிரிப்பும் போட்டிருக்கேன். இந்த கிரிப்பை பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்கும். இந்த கிரிப்போட லுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது எல்லா வண்டிகளுக்கும் போடலாம், இந்த வண்டிக்குன்னு கிடையாது. ஸ்கூட்டர் வண்டிகளுக்கு, கீர் வண்டிகளுக்கு. எனக்கு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, பாய் எனக்கு கிரிப்பு கொஞ்சம் ஃபேன்சியாக போட்டு கொடுங்க. நாங்கள் பின்னாடி பாருங்கள் 46 டெயில் போட்டு இந்த டியூக் இண்டிகேட்டர் போட்டுருக்கோம் பாருங்கள். வண்டி லுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். டயர் அக்கர் போட்டுருக்கோம் பாருங்கள், தனி மழை காலம் அதுக்காக ஒரு டயர் அக்கர், சேஃப்டிக்காக இந்த டயர் அக்கர் போட்டிருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். டயர் அக்கர் போட்டிங்கன்னா தண்ணியே அடிக்காது. உள்ளே ஒரு வீல் கப்பு போட்டிருக்கோம், உள்ளே ஒரு வீல் கப்பு போட்டு கொடுக்க சொன்னார் 220க்கு. இந்த மாதிரி 150 NS RS
எல்லா வண்டிகளுக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். கஸ்டமரும் கேட்பாங்க, இந்த வண்டிக்கு பண்ணுவீங்களா, அந்த வண்டி பண்ணுவோம். இந்த கஸ்டமர் பேசுங்க, நீங்களே கேளுங்கண்ணா. நான் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபை பண்ணதுக்கு வந்தோம். தரமாக பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து உங்களுக்கும் இந்தமாரி லோ ப்ரைஸில் உங்களுக்கு வண்டி ரெடி பண்ணி தரணும்னா முனவர் எலக்ட்ரிக்கலுக்கு வாங்க, மஜாவாக பண்ணு போங்க.